ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைரக்ட் டாபிக் வர போயிடும். இந்த வீடியோவோட டாபிக் ஆக்சுவலாக டார்க் ட்ரூத் அபவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு பதிலாக ஹவு ட்ரெயினர்ஸ் பிளே தேர் கார்ட்ஸ் வெல் ஃபார் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரீலுங்கிறது தான் இருக்கணும். பிளேயிங் யுவர் கார்ட்ஸ் வெல்லுங்கும் போது அது அர்த்தம் என்னன்னா, இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், அந்த விஷயத்துக்கு எனக்கு பெனிஃபிட்டாக இருக்க எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் பிளேயிங் மை கார்ட்ஸ் வெல். இப்போ நான் வந்து ஒரு ட்ரெயினராக இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமில் 60 days 90 days 120 daysக்குள்ளார ஒரு எப்பா என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரீல் போடணுங்கும் போது ஹவு வில் ஐ பிளே மை கார்ட்ஸ் வெல்லுங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பேசிக்காக நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாம் ஒரு 60 to 90 daysக்குள்ளார ஒரு ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்ச் உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கிறது எப்படி. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நான் ஒரு ட்ரெயினராக யாரை ட்ரெயின் பண்ண போகிறேங்கிறது செலக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த செலெக்ஷன் வந்து இந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியம். நான் ஒரு செலக்ட் பண்ணும் போது என்ன பண்ணுவேன்னா, ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள், ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மசில் மாஸ் உள்ள ஆள், ஆனால் ஃபார் XYZ ரீசன் வந்து அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் போய் விசிபிளாக பார்க்கறதுக்கு அவர் ஃபேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பர்சனை சூஸ் பண்ணுவேன். இப்படி சூஸ் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மேஜர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, அவரோட BMR வந்து எனக்கு காமன் பாப்புலேஷனை விட பெட்டராக கிடைக்கும். பேசல் மெட்டபாலிக் ரேட். பேசல் மெட்டபாலிக் ரேட்டுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சியூம் பண்ணுற கேலரிஸ் நம்ம பாடிலி ஃபங்க்ஷன்ஸை பூர்த்தி பண்ணுறதுக்கே 90% செலவாயிரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதிக மசில் மாஸ் இருக்கவங்களுக்கு அதிக கேலரிஸ் பர்ன் ஆகும். அந்த மசில் மாஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிக கேலரிஸ் பர்ன் ஆகும். அதனால் அவங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட் ஹைட்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 100 kgsல இருக்க 2 பர்சன்ஸை பிடிச்சி ஒருத்தர் வந்து 20% பாடி ஃபேட், ஒருத்தர் வந்து 30% பாடி ஃபேட். அது ஸோ 100 kgsங்கிறதுனால இவர் உடம்புல 20 kg பாடி ஃபேட் இருக்கு, மீதி 80 kg மசில் அண்ட் போன்ஸ் இருக்கு. இவருக்கு வந்து 30 kgs ஃபேட் இருக்கு அண்ட் மீதி 70 kgs மசில் அண்ட் போன் இருக்கு. ஸோ ஆவரேஜா இந்த 20% ஃபேட் இருக்கிறவருக்கு வந்து அதிக மஸ்குலேச்சர் இருக்கு. இப்போ 2 பேரையும் நான் ஒரே லெவல் ஆஃப் கேலரி டெபிசிட் கொடுத்து இந்த 30% ஃபேட் இருக்கிறவருக்கு வந்து நான் எக்ஸசைஸ் வந்து ஒரு மாடரேட்டாக கொடுத்தனா இருந்தாலும் இவர் தான் அதிகமாக வெயிட் லாஸ் பண்ணுவார். ஏன்னா இவரோட பேசல் மெட்டபாலிக் ரேட் அதிகம். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைமில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது எனக்கு இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் வித் அ பர்சன் வித் மசில் வந்து ரொம்ப ஒரு நல்ல அசெட்டாக இருக்கும். ஸோ நான் சூஸ் பண்ணும்போது அப்படி சூஸ் பண்ணுவேன். ரெண்டாவது ஒரு ட்ரிவியலான விஷயம், அவர் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணிட்டு இருந்ததுனால அவருக்கு நான் ட்ரைனிங் ஒர்க் அவுட் கற்றுக் கொடுக்கறதோ இல்லை வந்து பேசிக்ஸை கவர் பண்ணுறதோ எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணதில்லை. டைரெக்டாக இன் டு தி ஒர்க் அவுட். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரைனிங். இது நம்ம மேக்ஸிமம் பார்க்குற டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கே ஆப்போசிட் இருக்கு இல்லைங்களா, அதாவது லீனாக இருக்கிறவங்களுக்கு, நீங்கள் ஸ்கின்னி ஃபேட்டுன்னு நம்பிட்டு இருக்க ஒரு ஃபிசிக் இருக்கிற ஆளை வந்து மசில் கெயின் பண்ண வைக்கிறது வந்து ஒரு வழி இருக்கு. ஆனால் அது இந்த டைம் ஃப்ரேமில் யாருமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரீல் போட்டு நான் பார்த்ததில்ல. ஒருவேளை இந்த சின்ன டைம் ஃப்ரேமில் இவ்வளோ மஸ்குலராக ஒருத்தரவங்க மாற்றிருக்காங்க. ஆர்தர் ஜோன்ஸ் கேசி வியேட்டர் கேஸ் நமக்கு வேணாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கேசி வியேட்டர் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணிட்டு இருந்த மனுஷன், ஒரு சர்ஜரிக்காக ரொம்ப நாள் ட்ரெயின் பண்ணாதனால அவர் கொஞ்சம் மசில் மாஸ் லூஸ் ஆயிருக்கும். அவர் திருப்பியும் வந்து அந்த டெக்னிக்ல ட்ரெயின் பண்ணதுல அவர் மசில் கெயின் ஆயிருக்கு. ஸோ அது வேற கதை, டிஃப்ரெண்ட் வீடியோவில் பேசுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆஃப் தட் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் தியரட்டிக்கலாக ஒரு வே இருக்கு. அதை நான் யோசிச்சிருக்கேன், ஆனால் பண்ண முடியுமான்னு தெரியல. எப்படி பார்த்தீங்கன்னா, நான் அதுக்காக சூஸ் பண்ணுறது ஸ்கின்னி ஃபேட்டாக இருக்க ஒரு பர்சனை டோட்டல் பிகினராக சூஸ் பண்ணுவேன். அவர் இது வரைக்கும் எந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் எந்த விதம் ஆஃப் ப்ராப்பர் ட்ரைனிங் பண்ணாத ஒரு ஆளை நான் சூஸ் பண்ணி அவருக்கு வந்து நான் பேசிக் எக்ஸசைசஸ் ஒர்க் அவுட் ஃபார்மேட்லாம் கற்றுக் கொடுத்து நியூட்ரிஷியஸ் டயட் அண்ட் ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுத்தனா அவருக்கு வந்து பிகினர்ஸ் கெயின் கிடைக்கும். பிகினர்ஸ் கெயினுங்கிறது இப்போ நீங்கள் புதுசாக ஒருத்தங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் பாடிக்கு கிடைக்கிற எல்லா ஸ்டிமுலஸுமே ஓவர்லோடு தான். ஸோ அதனால் உங்கள் பாடி நல்லா ரியாக்ட் பண்ணும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கெயின் வந்து தாறுமாறாக இருந்துச்சு. நான் 10th முடிச்சுட்டு 75 கிலோஸில் ஜிம்முக்கு போகிறேன். 83 கிலோஸில் வந்து திருப்பியும் நான் ஸ்கூல் போனேன். ஒரு 3 to 4 months லீவுக்கு அப்புறம். அது பிகினர் கெயின்ஸ். அது வந்து அந்த மாதிரி க்ரோத் எனக்கு திருப்பியும் கிடைக்குமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த பிகினர் கெயின்ஸை வந்து என்னால் ஒரு ட்ரெயினராக ஒரு ரீலுக்கு என்கேஷ் பண்ண முடியுமானா வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வாவ் அந்த எஃபெக்ட் வந்து பிகினர் கெயின்ஸில் முடியாது. விஷுவலாக அப்பீலிங்காக இருக்கிறதுக்கு வந்து ஃபேட் லாஸ் தான் பண்ண முடியும். இது வந்து ஒரு பிளேட் மை கார்ட்ஸ் வெல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அது அப்படி. ஸோ விஷுவலாக அப்பீலிங்காக இருக்கணும். அந்த வாவுங்கிற எமோஷனை அரைஸ் பண்ணுங்கிறதுக்காகவே பண்ண ஒரு ஆக்டிவிட்டி. அது இல்லாமல் காமனாக நம்ம வந்து எப்படி நம்மளோட ஃபிசிக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பற்றி பேசுவோம்.
நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். எனக்கு ட்ரைனிங் ஆரம்பித்து 14 years ஆகுது. நான் ட்ரைனிங் ஆரம்பிச்சுன்னு சொல்லும் போது ஒரு நாளைக்கு 1 hour எடுத்து அதை நம்ம என்னோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக நான் ஸ்பெண்ட் பண்ண டைம்லேருந்து நான் வந்து ட்ரைனிங்னு சொல்கிறேன். ஸோ அது எனக்கு வந்து 14 years ஆச்சு. நான் ஆரம்பிக்கும் போது பல்கிங், கட்டிங் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. அதாவது பாடி பில்டர்ஸ் ஆஃப் சீசன் ஆன் சீசன் பேசுவாங்க. இது ஆஃப் சீசன் போயிட்டு இருக்கு, இது ஆன் சீசன் போயிட்டு இருக்குன்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ நான் வந்து அதில் இன்வால்வ் ஆனது கிடையாது. நான் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்த நாள்லேருந்து ஒரு ஒர்க் அவுட் இப்போ பண்ணுறேன்னா இந்த ஒர்க் அவுட்டில் என்னால் கொடுக்க முடியிற ஃபுல் எஃபர்ட் கொடுத்தனா. ஸோ நான் பண்ண இத்தனை வருஷம் பண்ண ஒர்க் அவுட்ஸில் ஒரு 75 to 80% ஆஃப் தி டைம்ஸ் வந்து என்னால் ஆமான்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட்டோட நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதுதான் என்னோட மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, நான் ஃபாலோ பண்ணுற டயட் வந்து நம்மளுக்கு லைஃப்பில் நிறைய விஷயம் யோசிக்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும் இருக்கும். அதில் வந்து நான் டயட்டை கொண்டு வந்து ஒரு மேஜர் பார்ட்டாக வச்சு அதில் நான் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் வந்து ஆனதில்லை. நான் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பித்த டைமில் வந்து எனக்கு இதுதான் சாப்பிடணும், இப்படி தான் பண்ணணும்னு தெரிகிற வயசு கிடையாது. ஆனால் வளர வளர தெரிஞ்சிச்சு. அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு சவுத் இண்டியன் ஹவுஸ் ஹோல்டில், ஒரு நான் வெஜிடேரியன் சவுத் இண்டியன் ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லலாம். ஸோ ஐ வாஸ் கெட்டிங் வாட் ஐ வாஸ் சப்போஸ் டு கெட். நான் பேசிக்காக சாப்பிட்றதுலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சாப்பாடு, இட்லி, தோசை, சாம்பார், ரசம், சிக்கன், மட்டன், ஃபிஷ், மில்க், எக்ஸ், என்னைக்காவது பன்னீர் எடுத்தாங்கன்னா பன்னீர், எனக்கும் சப்பாத்திக்கும் ஆகாது. அதை நான் அப்புறம் சொல்கிறேன் சம்டைம் லேட்டர். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள். இதுக்கு நான் எந்த பிளானிங்குமே வச்சுக்கிறது இல்லை. எங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை மட்டும் சாப்பிடுவேன். ஆனால் என்னோட அப்பிடைட் வந்து அதிகம், அதை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் வந்து அதிகமாக சாப்பிட்ற ஆள். ஸோ எனக்கு கெயின் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருந்தது கிடையாது. அண்ட் ஆக்டிவிட்டி லெவல்ஸ், நான் ட்ரெயின் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த 1 மணி நேரம் ட்ரைனிங்கோட நான் நிறுத்தலை. நான் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சது ஸ்கூலில் இருந்தேன். இப்போ நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நான் மோஸ்ட்லி ஆக்டிவாக இருக்கிற ஆள். ஸ்கூலில் இருக்கும்போது விளையாடிக்கிட்டே இருப்பேன், காலேஜில் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தேன். இப்போ நான் பார்க்குற வேலை கூட ஃபிசிக்கலி டிமாண்டிங் ஒர்க் தான். ஸோ என்னோட ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்பயுமே ஹையாக இருக்கும். டயட்டை வந்து எனக்கு பை டிஃபால்ட் வந்து ப்ராப்பராக கிடைக்குது. அண்ட் செகண்ட், ஐ ட்ரெயின் ஹார்ட். இந்த 3 விஷயத்தோட கியூமுலேட்டிவ் ரிசல்ட் தான் இந்த 14 years வந்து நான் மெயின்டைன் பண்ணுற ஒரு டீசெண்டான ஃபிசிக்கல் ரீசன். ஸோ பாயிண்ட் பீயிங் என்னன்னா, டோன்ட் ரஷ். நீங்கள் வந்து இயர்ஸ் டுகெதர் நடக்க வேண்டிய ப்ராசஸை மந்தில் குறுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் லாஸ் பண்ணுவீங்க. ஒன்று வந்து சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, இன்னொன்று ஃபிசியாலஜிக்கலாகவும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. ஸோ ட்ரைனிங் அண்ட் டயட் அண்ட் ரெஸ்ட் ரொம்ப சிம்பிள். என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணலாங்கிறத விட பண்ணக்கூடாதுங்கிறது தான் யோசிக்கிறது தான் முக்கியம். ட்ரைனிங்னா நமக்கு தெரியாத இல்லை நமக்கு டேஞ்சராக இருக்குன்னு தெரிகிற விஷயங்களை பண்ணக்கூடாது, காமன் சென்ஸ். அதே மாதிரி டயட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான டயட், அன்ஹெல்தியான டயட்டுங்கிறது வந்து நமக்கு பை டிஃபால்ட் தெரியும். இப்போ நீங்கள் காலையில் பீஸா, மத்தியானம் பர்கர், அப்புறம் நைட்டு திருப்பியும் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது நமக்கே தெரியும். இட் இஸ் நாட் அ ஹெல்தி டயட். ஸோ இந்த மாதிரி காமன் சென்ஸை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி டைம் ஆகும், அதை மனசில் வச்சுக்கோங்க. எப்பயுமே டைம் ஆகுறது, நீங்கள் டைமை எவ்வளோக்கு எவ்வளோ குறுக்க பார்க்குறீங்களோ யூ வில் பி அட் லாஸ். அண்ட் ரெண்டாவது, ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி வந்து ஒரு எம்பரிக்கலாக யாராலையும் சொல்ல முடியல. இதில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால உங்கள் ப்ராக்ரஸ் ஹிண்டர் ஆகுதான்னு கேட்டால், என்ன கேட்டால் ஆமான்னு சொல்லுவீங்க. ஏன்னு கேட்டால் நான் ஆப்போசிட்டை இது பண்ணியிருக்கேன். நான் ஸ்ட்ரெஸ்டாக இல்லாத போது ட்ரெயின் பண்ணும் போது எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் பெட்டராக இருந்திருக்கு. நான் இது வரைக்கும் ஒரு ரொம்ப குறைஞ்ச பீரியட் ஆஃப் டைமில் அதிக பெனிஃபிட் அடைஞ்ச ஒரு பீரியட் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட செகண்ட் செமிஸ்டர் லீவில் எங்கள் ஊருக்கு போயிருந்தப்ப ஒரு 1.5 months வந்து என்னோட வேலையே வந்து காலையில் எந்திரிக்கிறது, ஜிம்முக்கு போகிறது, சாப்பிட்றது, திருப்பியும் வந்து தூங்குறது, திருப்பியும் ஈவினிங் வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஒர்க் அவுட் பண்ணுறது. இதுதான் என்னோட ரொட்டீனாகவே இருந்துச்சு 1.5 months. இதை நான் வந்து இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. எனக்கு வந்து ஊருக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ நம்ம ட்ரைனிங் பிடிச்சிருக்கு, ட்ரைனிங் பண்ணதுன்னு பண்ணால். இதில் மெயினாக எனக்கு ஏன் வந்து ரிசல்ட் கிடைச்சின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபீல் பண்ணுறது அடுத்து என்னங்கிற ஸ்ட்ரெஸ் எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இல்லை. காலேஜ் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம், இன்னொரு 3 years இருக்குது, அடுத்து என்னங்கிற கேள்வி வந்து என் மூளையில் இல்லாததுனால, அப்புறம் ஓவராலாக எக்ஸாம்ஸ் கூட நல்லா எழுதியிருந்தேனே சொல்லுவேன். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து யூ க்ரோ மோர். இப்போ நான் நோட்டீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங், டயட் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஆப்டிமலாக பண்ணணுன்னே நிறைய ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுனால ஐ திங்க் இட் டெஃபினெட்லி இஸ் ஹிண்டரிங் யுவர் ப்ராக்ரஸ். மேக் திங்ஸ் ஆஸ் ஃப்ளோயிங் ஆஸ் பாசிபிள். இப்போ நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ட்ரைனிங்க்கு ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட் வந்து டெவலப் பண்ணிவிட்டு ட்ரைனிங் டெய்லியும் பண்ணுங்கிறது ஒரு நெசசிட்டிங்கிறத மைண்டுக்கு புரிய வைங்க. ஃபிட்னஸ் உங்களோட ஐடென்டிட்டியாக பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். அது ஒரு தனி டாபிக் பேசலாம். அப்புறம் டயட் வந்து
ஒரு ஃப்ளோவாக உங்கள் டெய்லி லைஃபோட பார்ட்டில் எப்படி நடக்குதோ எவ்வளோ ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரைனிங் அண்ட் டயட்டே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காமல் இருக்கும். ஸோ இதுதான் இந்த தடவை நான் சொல்ல விரும்பினது. வேறு என்ன டாபிக்ஸ் பேசலாங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டினியூஸாக வீடியோ போடலான்னாலும் சொல்லுங்கள்.